பிரான்சில் தனது சொந்த நிலத்தில் வீடு கட்டிய பெண் ஒருவர் அண்டை வீட்டாரின் நிலத்திற்கு வெறும் 4 சென்டிமீட்டர் தூரம் ஆக்கிரமித்து கட்டியதால் 20 மாத கால சட்ட போராட்டத்திற்கு பின் பெரும் நஷ்ட ஈடு வழங்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியுள்ளார். 80வது பிராந்தியத்திற்குட்பட்ட அமியன் பகுதியில் 2019ஆம் ஆண்டு நிலத்தை கொள்வனவு செய்த அந்த பெண் ஒரு கட்டுமான நிறுவனத்திடம் வீடு கட்டும் பொறுப்பை ஒப்படைத்தார். ஆனால் 2020ஆம் ஆண்டு பக்கத்து நில உரிமையாளர்கள் தங்களது வீட்டை தொடங்க அளந்த போது இந்த பெண்ணின் வீடு தங்களது நிலத்தில் 4 சென்டிமீட்டர் ஆக்கிரமித்திருப்பதை கண்டறிந்தனர். பிரெஞ்சு சிவில் சட்டத்தின்படி ஒருவரது சொத்து உரிமை என்பது முற்றிலும் தனிப்பட்டது. ஆக்கிரமிப்பு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர் அந்த பகுதியை இடிக்க கோர சட்டத்தில் முழு உரிமை உண்டு என்பதால் உடனடியாக கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டன. கட்டுமானத்தை இடிக்க கோரி அண்டை வீட்டார் நீதிமன்றம் சென்ற நிலையில் 2022ஆம் ஆண்டு இருதரப்பு பேச்சுவார்த்தை மூலம் எல்லை பிரச்சினை சுமூகமாக தீர்க்கப்பட்டது. எனினும் இப்பிரச்சினையினால் 20 மாதங்கள் தங்களது கட்டுமான பணி முடங்கியதோடு வாடகை வீட்டில் தங்க நேரிட்டதாக கூறி அண்டை வீட்டார் நஷ்ட ஈடு கோரினர். இதனை விசாரித்த நீதிமன்றம் வீடு கட்டிய பெண்ணின் மீது தனிப்பட்ட தவறு ஏதும் இல்லாத போதும் கட்டுமான நிறுவனத்துடன் இணைந்து அண்டை வீட்டாருக்கு ஏற்பட்ட வாடகை இழப்பான சுமார் 13,200 யூரோ தொகையை வழங்குமாறு தீர்ப்பளித்துள்ளது. தொழில்நுட்ப தவறை சரி செய்த கட்டுமான நிறுவனம் மற்றும் அதன் காப்பீட்டு நிறுவனங்கள் மீதும் அந்த பெண் வழக்கு தொடர்ந்ததால் பெரும் தொகை அவரிடமிருந்து தப்பியது. எனினும் தனது தவறில்லாமலே சட்ட செலவுகளுக்காக 3,000 யூரோ பணத்தையும் 20 மாத கால தாமதத்தையும் சந்திக்க நேரிட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.